ப்ரோமோ தமிழ் வீவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் அடுத்த என்ன நடக்க வாய்ப்பு இருக்குது, அதை பற்றி தான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். நடக்குதுன்னா பாண்டியன் லாயரோட ஸ்டேஷனுக்கு வராது. லாயர் பேசின பின்னாடி தான் போலீஸ் கதிரை பார்க்கறதுக்கே அனுமதிப்பாங்க. கதிரோட நிலைமையை பார்த்து பாண்டியனுக்கு பயங்கர ஷாக் ஆகும். ஏன்னா போலீஸ் கண்மூடித்தனமா கதிரை போட்டு அடிச்சு வச்சிருக்காங்க. அதை பார்த்து பாண்டியன் கோவப்படுவாரு. என்ன சார் என் பிள்ளைய போட்டு இப்படி அடிச்சு வச்சிருக்கீங்கன்னு சொல்லி சண்டை போடுறாரு. இப்பதாங்க ஒரு பெரிய ட்விஸ்ட் நடக்குது. சக்திவேலும் ஸ்டேஷனுக்கு வராது. அவங்க யதார்த்தமா இன்ஸ்பெக்டரை பார்க்க வர மாதிரி வருவாரு. வந்தவர் கதிரை பத்தி எல்லாத்தையும் பொல்லாதையும் போட்டு விடுறாரு. சார் இவனுக்கு இதே தான் சார் வேலை. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அண்ணன் பொண்ணி இப்படிதான் கடத்திட்டு போயிட்டான். இவனெல்லாம் சும்மா விடாதீங்க, ஏதாவது கேஸை போட்டு உள்ள தள்ளுங்க, இவன் வெளியவே வரக்கூடாது அப்படின்ற மாதிரிலாம் ஏற்றி விடுவாரு. அது மட்டும் இல்லாம இவங்க குடும்பமா பிளான் பண்ணி தான் இந்த மாதிரி கிரிமினல் வேலையெல்லாம் பார்ப்பாங்க. முடிஞ்சா மொத்த குடும்பத்தையும் தூக்கி உள்ள வைங்கன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருப்பாரு. அதை கேட்டு சரவணனுக்கு பாண்டியனுக்குலாம் கோவம் வரும். சக்திவேல்கிட்ட சண்டைக்கு போறாங்க. இவங்க இப்படி வாக்குவாதம் பண்ணிட்டு இருக்க டயத்துல கதிர் செந்தில்கிட்ட சில முக்கியமான விஷயங்கள்லாம் சொல்றாரு. கண்டிப்பா அன்னைக்கு நடந்த விஷயத்தையும் அந்த பசங்களை பத்தியும் தான் சொல்லியிருப்பாரு போல. லாஸ்டா சொல்றாரு, ஆனா இந்த பொண்ணை எப்படியாவது கண்டுபிடிக்கணும்னு, அப்பதானே இந்த பிரச்சனைக்கெல்லாம் ஒரு முடிவு வருன்றாரு. அதோட தான் இன்னைக்கு சீரியலை முடிச்சிருந்தாங்க. இதுக்கப்புறம் நடக்கும்னா செந்திலும் சரவணனும் அந்த பொண்ணு வினியை தேடி கிளம்புறாங்க. அவங்க வினியோட மற்ற ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட எல்லாம் போய் விசாரிப்பாங்க. அப்படி விசாரிக்கும் போது அந்த பசங்க ரெண்டு பேரை பத்தியும் தெரிய வரும். இப்ப அந்த பசங்களோட டீடைல்ஸ் கிடைச்சிருச்சு. கதிர் சொன்னதை வச்சு அந்த பசங்க ரெண்டு பேரும் கொடைக்கானல் இருக்கதான் வாய்ப்பு அதிகம்னு செந்திலுக்கு சரவணனுக்கும் தோணுது. அதனால அந்த பசங்களை தேடி கொடைக்கானலுக்கே போறாங்க. அங்க போய் அந்த பொண்ணு வினியை தேடி கண்டுபிடிப்பாங்க. அந்த பசங்கள்ட்ட இருந்து வினியை காப்பாற்றவும் செய்வாங்க. லாஸ்டா வினியே நேர்ல உண்மையிலே என்ன நடந்துச்சுன்ற விஷயத்த சொல்லுவாங்க. கதிர் மேல இந்த தப்பு இல்ல, அவர் நல்லவர் தான் விஷயத்த சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் தான் கதிர் இந்த கேஸ்ல இருந்து வெளியே வர மாதிரி சீன் வரும். இதுக்கப்புறம் தாங்க ஒரு முக்கியமான விஷயமே நடக்கும். சக்திவேலு பேசின பேச்சுக்கும் செஞ்ச வேலைக்கும் கண்டிப்பா பாண்டியன் பயங்கரமா பதிலடி கொடுப்பாரு. இந்த மாதிரி சீன்ஸ் எல்லாம் வருங்க. இதெல்லாம் பத்தி உங்க கருத்தை நான் மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சுன்னா ஒரு லைக் தட்டுங்க. நம்ம சேனல் ப்ரோமோ தமிழ் ரிவ்யூஸ் அதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். ப்ளீஸ் கை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் உடனே கொன்ன சீரியல் அப்டேட் கொடுத்துட்டே இருக்கேன். பை கைஸ்.